அனைவருக்கும் வணக்கம். என் பேர் என்ன சத்யா. இன்றைக்கி முருங்கைக்கீரை மரத்துலேருந்து உருவி எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வாழைப்பூ பறித்து 3 நாள் ஆகுது. அடுத்த நாளே சமைச்சா தான் நல்லாயிருக்கும். அது என்னால் முடியல, டைம் இல்லை, அதனால் எடுத்து வச்சுருக்கேன். வாழைப்பூவில் உள்ள நரம்பு எடுக்கிறதுக்கு தான் லேட் ஆகும். உள்ளே உள்ள அந்த நரம்பு எடுத்துட்டோம்னா ஈஸியாக சமைச்சிடலாம். அதனால தான் அப்படியே போட்டு வச்சுட்டேன். இப்போ எடுத்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். இந்த வாழைப்பூவில் கடலப்பருப்பு வடை செய்வோம்ல, மசால் வடை, அதில் ஆட் பண்ணி வாழைப்பூ வடை செய்யலாம். இந்த முருங்கைக்கீரையும் இதையும் துவட்டலாம். இதை நல்லா அரிஞ்சிட்டு மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் உப்பு அதை போட்டு வெந்நீரில் நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு இந்த முருங்கைக்கீரை எப்போதும் தோட்டம்ல அது மாதிரி கடுகு, உளுத்தம்பருப்பு, பட்டை மிளகாய், வெங்காயம், சின்ன வெங்காயம் போட தான் டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் தாளிச்சிட்டு அதுக்கப்புறம் இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்ச நாளைக்கு கீரை நல்லா வெந்து வந்தோடனே அதுக்கப்புறம் கடைசியாக உப்பு போட்டுடணும். ஃபஸ்ட்டே நல்லா வெந்து வந்தோடனே இதுக்கும் தனியாக வேகும் போது கொஞ்சம் உப்பு போட்டுடணும். அதுக்கப்புறம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி நல்லா கிளறி விட்டு தண்ணியெலாம் சுண்டின பிறகு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தான் தண்ணி வைக்கணும், நிறைய வைக்கக்கூடாது. கடைசியாக தேங்காய் பூ, நல்லா முத்த தேங்காவாக இருந்தால் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். அதை தூவி இறக்கி சாப்பிட்டோம்னா சாதத்துலேயும் போட்டு சாப்பிட்லாம். தொட்டுக்கிறதும் நல்லா அருமையாக இருக்கும். இந்த வாழைப்பூவில் வடையும் செய்யலாம். வாழைப்பூ வடை பச்சையாகவும் அரிஞ்சு போட்டு கடலப்பருப்பு வடை எப்போதும் செய்கிற மாதிரி செய்யலாம், அந்த மாதிரி செய்யலாம். அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சி சில பேர் செய்கிறாங்க, அது அவங்கவுங்க விருப்பம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை பஜ்ஜி செய்வாங்களே, அந்த மாதிரி இந்த வாழைப்பூவை தனித்தனியாக இந்த இதெல்லாம் எடுத்துகிட்டு அதில் பஜ்ஜி மாவில் நனைச்சி பஜ்ஜி சுடுறாங்க. அது சில பேர் பார்த்துட்டு இறாலா அப்படின்னு கூட கேட்பாங்களாம். எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க குடியிருந்தாங்க. அவங்க இந்த மாதிரி சுட்டு எடுத்துகிட்டு வந்தாங்க. நல்லா இருந்துச்சு. எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது, எப்படி செஞ்சீங்க எடுத்துக்க சொன்னாங்க. பஜ்ஜி மாவில் இதை நினச்சி எடுத்துகிட்டு அது மாதிரி செஞ்சோம் அப்படின்னு. இது மிலிட்ரியில் இருக்கும்போது அங்கே செஞ்சு கொடுத்தாங்களாம். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்ட இறால் வறுவல்னு சொல்லிட்டாங்களாம் அவங்கெல்லாம். அதை சொன்னாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நானும் சாப்பிட்டு பார்த்தேன். அவங்க செஞ்சு கொடுத்தது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. முடிஞ்சால் இதை பஜ்ஜி மாவில் நினச்சி அந்த மாதிரி சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வாழைப்பூ, முருங்கைக்கீரை இதை சமைச்சாலே அன்றைக்கி நிறைய டைம் எடுத்துக்கும். அன்றைக்கி பொழுதே போன மாதிரி ஆகிடும். முருங்கைக்கீரைலாம் உருவுறதுக்கே அவ்வளோ லேட்டாகும். இன்றைக்காச்சும் ஃப்ரீ டைமில் நிறைய டைம் கிடச்சிதுன்னா அன்றைக்கி வாழைப்பூவையும் முருங்கைக்கீரையும் சேர்த்து தோட்டல் பண்ணி சாப்பிட்லாம். அதுக்கு டைம் போகிறதும் தெரியாது, ஆரோக்கியமான உணவை சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். நன்றி, வணக்கம்.